ஹாய் டியர்ஸ், இன்றைய கிளாஸில் போமசி அதாவது பொது மடங்களில் சிறியது காண்றது எப்படின்னு சொல்லி தான் இலகுவான முறையில் சொல்லித்தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். படிக்கிறதுக்கு நீங்களும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த வகையில் முதலாவதாக 2019 வந்த போமசி தொடர்பான கொஷனை பார்ப்போம். இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். 2019 வந்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 3x வர்க்கம் 6xy 2y இந்த கோவைகளில் பொது மடங்களில் சிறியதை காண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், ஒவ்வொரு கோவையாக இருக்குது தானே. இப்போ 3x வர்க்கம் 6xy 2y அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டாக இந்த 3x வர்க்கத்தை எப்படி நம்ம விரித்து எழுதலாம், அதாவது எப்படியாவது பெருக்கமாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேணும். இப்போ 3x வர்க்கத்தை எப்படி எழுதலாம்? 3ஓட எக்ஸ் பெருக்கப்பட்டு தானே இருக்குது. அந்த எக்ஸ் வர்க்கம்ண்டா எக்ஸ் தர எக்ஸ் 2 தரம் எக்ஸ் பெருக்கப்பட்டு தான் எக்ஸ் வர்க்கம் வந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3x வர்க்கம் சமன் 3 தர எக்ஸ்ன்னு சொல்லி எழுதலாம். அடுத்த லைனில் என்ன செய்யணும்? 6xy அதை எப்படி விரிச்சு எழுதுற அப்படின்னு சொல்லி எழுத வேணும். இப்போ 6xy எப்படி எழுதலாம்? நம்ம இப்போ 6 தர எக்ஸ் தர y என்று எழுதலாம். இருந்தாலும் அந்த 6 இன்னும் சுருக்கலாம் தானே, அதாவது விரிச்சு எழுதலாம் தானே. 2 தர 3 6ன்னு சொல்லி எழுதலாம் தானே. முக்கியமாக என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும்னு சொன்னால், நம்ம எழுதுறது ஆக மிக எளிமையான முறையில் அதை நம்ம பெருக்கலாக எழுத வேணும். அதாவது முதன்மை எண்களால் பெருக்கிற மாதிரி எழுத வேணும். இப்போ நம்ம 6ன்னு சொல்லி எழுதாமல் 6ஐயுமே 2 தர 3 அப்படின்னு சொல்லி தான் எழுதுவோம். அப்போ 2 தர 3 தர எக்ஸ் தர y 6xyயாக இருக்கும். அடுத்த லைனில் என்ன எழுதுவோம்? 2yயை இலகுவா அப்படி எழுதலாம். 2 தர yன்னு சொல்லி அதை இலகுவான முறையை எழுதி கொள்ளலாம். இப்போ நம்ம இப்படி எழுதின அப்புறமா நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு லைனில் எழுதியிருக்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு கணியம் அடுத்த லைன்லேயும் இருக்குதா, ஏதாவது ஒன்று சேமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேணும். சேமாக இருக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்ய வேணும்னா, சுற்றி நம்ம ஒரு வட்டம் இட வேணும். இப்போ நமக்கு இலகுவான முறையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு முதலாவதில் 3 இருக்குதுன்னு சொன்னால், அடுத்ததுலேயும் 3 நம்ம பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இப்போ அங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குதுன்னு சொன்னால், ரெண்டையுமே சுற்றி ஒரு வட்டம் இட்டு கொள்வோம். அடுத்தது என்ன செய்வோம்? வேறு இதே மாதிரி என்ன ஒற்றுமையாக இருக்குது, ஒரே போல் இருக்குது, அதாவது ஒரு லைனில் இருக்கிறது அடுத்த லைன்லேயும் அதே கணியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்க்கும்போது எக்ஸ் இருக்குது தானே, முதல் லைன்லேயும் எக்ஸ் இருக்குது, அடுத்த லைன்லேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ என்ன செய்வோம்? எக்ஸையும் சுற்றி ஒரு வட்டம் போட்டு கொள்வோம். வேறு என்ன விஷயம் இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். 6xyயில் இருக்கிற 2ம் 2yயில் இருக்கிற 2லையுமே 2 இருக்குது தானே. ஸோ என்ன செய்வோம்? அந்த ரெண்டையும் சுற்றி ஒரு வட்டம் விட்டு கொள்வோம். வேறு என்ன இருக்குதுன்ட்டு பாருங்கள். 6xyயில் y இருக்குதல்ல, 2yலையுமே y இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? yயையும் சுற்றியும் ஒரு வட்டம் விட்டு கொள்வோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரே மாதிரி சேமாக இருக்கிறது எல்லாத்தையுமே சுற்றி வட்டமிட்டோம்னு சொன்னால், அடுத்த லைனில் என்ன செய்ய வேணும்னா, இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே நேரடியாக வரலாம். இப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இந்த நம்ம 2 தரம் வட்டமிட்டதுக்கெல்லாம் ஒவ்வொரு தரம் தான் எழுத போகிறோம். அதாவது 2 தரம் 3 இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை வட்டமிட்டிருக்கோம்னா, நம்ம ஆன்சர் எழுதக்குள்ள ஒரு தரம் தான் அந்த 3 எழுத போகிறோம். 2 தரம் நம்ம 2 இருக்குதுன்னு சொல்லி வட்டமிட்டோம்னா, ஆன்சர் எழுதும்போது ஒரு தரம் தான் 2 எழுத போகிறோம். ஸோ என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டில் அதை எல்லாத்தையுமே பெருக்கமாக எழுத வேணும். இப்போ 3 தர 3 இருக்குன்னா நம்ம ஒரு 3 எடுப்போம். 3 தர என்ன இருக்குது? 2ஐயும் அதே மாதிரி 2 தரம் இல்லைங்களா, அப்போ ஒரு தரம் 2 எழுதுவோம். தர 2 தரம் எக்ஸ் இருக்குன்னு வட்டம் போட்டுக்கோங்களா, அப்போ எக்ஸ் தர அதே மாதிரி வையும் இருக்குதல்ல, ஒரே மாதிரி என்னென்ன இருக்கோ அதில் அதையுமே ஒரு தரம் எழுதுவோம். 3 தர 2 தர எக்ஸ் தர வையை ஃபஸ்ட்டில் எழுதிட்டு மிச்சமாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். முதலாவது ஸ்டெப்பில் ஒரு எக்ஸ் மிச்சமாக இருக்குதானே. ரெண்டாவதுல ஏதாவது இருக்குதா, இல்லை மூணாவதுல ஏதாவது இருக்குதா? இல்லை என்ன. இப்போ முதலாவதாக இருக்கிற எக்ஸு மிச்சமாக ஒன்று இருக்குது தானே, அதாவது வட்டமிடாமல் ஒரு தரம் மட்டுமே வந்த ஒரு உறுப்பு இருக்குது தானே. அதையும் என்ன செய்வோம்னு சொன்னால், எப்படி எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அந்த உறுப்புகளை ஒவ்வொன்றா நம்ம பெருக்கமாக எழுதிட்டே போவோம். இப்போ ஒரு எக்ஸை மட்டும் இருக்கிறதால அந்த எக்ஸையுமே சேர்த்து நம்ம பெருக்கும். இப்போ 3 தர 2 தர எக்ஸ் தர y தர எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இதை லேசான முறையில் பெருக்கிறதுக்காக எப்படி எழுதுவோம்? பெருக்கலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் கணியங்களை முதல்ல பெருக்கும். அதாவது 2 தர 3 இலக்கங்களை ஃபஸ்ட்டில் பெருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ் தர எக்ஸ் என்ன பெருக்கி போடுவோம், வையை பெருக்கி எல்லாத்தையும் மொத்தமாக பெருக்கமாக எழுதுவோம். இப்போ 2 தர 3 என்ன 6, எக்ஸையும் பெருக்கலாம் தானே, நம்ம எக்ஸ் வர்க்கம் ஆகும் தானே. அப்போ 6 எக்ஸ் வர்க்கம், அடுத்து என்ன இருக்குது? y. இப்போ ஆன்சர் என்ன? 6 எக்ஸ் வர்க்கம் y. சரியா? இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டது அப்படின்னு சொன்னால், 2020 வந்த கேள்வியையும் நீங்களே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் பார்த்தோம்னு சொன்னால் இதே போல் கேள்வி அதுலேயுமே வந்திருக்குது. என்ன கேள்வின்னு பார்ப்போம். 3x 2xy 4y வர்க்கம். இந்த கேள்வியிலையுமே இந்த கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதையும் என்ன செய்வோம்? ஒவ்வொரு கோவையாக முதல்ல விரிச்சு எழுதுவோம்.
இப்போ 3xன்னு சொன்னால் எப்படி எழுதுவோம்? 3 தர எக்ஸ். 2xy என்ன எப்படி எழுதுவோம்? 2 தர எக்ஸ் தர y. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்போ 4y வர்க்கம்னு சொன்னால் எப்படி எழுதுவோம்? 2 தர y தர yன்னு எழுத வேணும். ஏன் 4ன்னு சொன்னால் அதை வந்து நம்ம முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுத வேணும். ஒரு தரத்தில் 4ன்னு சொல்லி போடக்கூடாது. 4ஐயும் வந்து விரித்து வந்து 2 தர 2 அப்படின்னு சொல்லி எழுத வேணும். 2 தர y வர்க்கம்ன்றது என்ன? 2 தரம் y பெருக்கப்பட்டிருக்கு அப்படி தானே? அப்போ 2 தர y தர y அப்படி எழுத வேணும். சரிதானே? இப்போ என்ன செய்வோம்? அடுத்ததாக என்ன வேலை நம்ம செய்தோம் ஏற்கனவே? ஒரே மாதிரி இருக்கிற உறுப்புகளை சுற்றி ஒரு வட்டமிட்டு கொள்ளுவோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எந்தெந்த உறுப்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்குது, எந்தெந்த கணியங்கள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே சுற்றி வட்டமிடுங்க. இப்போ பாருங்கள், முதல் லைனில் ஏதாவது இருக்குதா? அப்படி முதல் லைனில் எக்ஸ் இருக்குது, ரெண்டாவது XYயில் இருக்கிற எக்ஸும் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது தானே? அப்போ என்ன செய்வோம்? அதை சுற்றி ஒரு வட்டமிடுவோம். அதே மாதிரி பாருங்கள், ரெண்டாவது லைனில் 2 இருக்குது, அடுத்த மூணாவது லைன்லேயும் 2 இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? அது ரெண்டையும் சுற்றியும் ஒரு வட்டமிடுவோம். இதே மாதிரி வேறு என்ன இருக்குது பாருங்கள், ரெண்டாவதுல y இருக்குதல்ல, மூன்றாவதுலையும் y இருக்குதல்ல. அப்போ அந்த வையையும் சுற்றி என்ன செய்வோம்? வட்டமிட்டு கொள்ளுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே என்ன செய்வோம்? இந்த வட்டமிட்டதெல்லாம் என்ன செய்வோம்? கீழுக்கு பெருக்கமாக எழுதுவோம். அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சருக்குள்ளே இப்போ நேரடியாக போக போகிறோம். பெருக்கமாக எழுதுவோம். அதாவது வட்டமிட்டதுகள் 2 தரம் 3 தரம் நம்ம இப்படி சேமாக இருக்குன்னு சொல்லி வட்டமிட்டாலும் ஆன்சர் எழுதும்போது என்ன செய்யணும்? ஒவ்வொரு தரம் தான் அதை நம்ம எழுத வேணும். ஸோ என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டில் எக்ஸ் எழுதியிருக்கிறோம். அப்போ எக்ஸ் தர 2 இருக்குது, 2 தர y இருக்குது, y தரலாம் எழுதுவோம். அடுத்ததாக என்ன எழுத வேணும்? அதாவது சரியான இப்போ 2 உறுப்பாக எடுத்து அதுக்குரிய பொதுவானதுகளை எழுதிட்டோம். அதுக்கு மிச்சமாக வெளியே என்னென்ன இருக்குது? இப்போ முதலாவது ஸ்டெப்பில் ஒரு 3 இருக்குது, 2 XYயில் எதுவுமே இல்லை. 4y வர்க்கத்தில் 2 இருக்குது, y இருக்குது. அப்போ இந்த மிச்சமாக இருக்கிறதுகளை என்ன செய்யணும்? அதையுமே பெருக்கமாக இதோடு சேர்த்து எழுத வேணும். இப்போ என்ன எழுதுவீங்க? 2 தர எக்ஸ் தர y தர 3 தர 2 தர y எல்லாத்தையுமே எழுதுவீங்க. இப்போ என்ன செய்ய வேணும்? அது அவ்வளோத்தையுமே பெருக்கி மொத்த ஆன்சராக போட்டிங்கன்னா சரிதானே? என்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டில் அந்த இலக்கங்களை பெருக்குவீங்க. இப்போ 2 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. அப்போ அதை பெருக்கி போடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? எக்ஸோட ஏதாவது இன்னொரு எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறது. அப்படி எதுவுமே இல்லாட்டி அந்த எக்ஸ் அப்படியே போடுறது. வையோட வேறு வை இருக்குதான்னு பார்க்குறது. இருந்தால் அதையுமே பெருக்கி போடுறது. உங்களுக்கு தெரியும் தானே இதுக்கு ஆன்சர் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களே என்ன ஆன்சர்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ.